ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வந்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று செய்கிறோம், ஒரு ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது சின்னதாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர வருமானத்தில் நமக்கு தேவையானதை வாங்கக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்க. இன்னைக்கு வந்து சாதம் வச்சுட்டு இது வந்து சிவப்பு பண்ணாங்க நினைக்கிறேங்க. இது நான் வாங்கினதுக்கு காரணமே நம்ம மாடியில் நிறையாவே இருந்தது. அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பூச்சி மாதிரி வந்து வெள்ளைப்பூச்சி வந்து வீணாவே போயிடுச்சுங்க. ஒரு தண்டு கூட மிஞ்சலை. சரி, இதை நம்ம வந்து ஆஞ்சு கீரை கடைஞ்சிட்டு மேலே வந்து நட்டு விடலாம் அப்படின்றதுக்காகவே இந்த கீரை வாங்கினேன் நான். பசங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் பகோடா போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஆஃபீஸு லஞ்ச் இல்லை, அது எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுனால கத்திரிக்காய் பொரியலும் ரசம் வச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூடான இட்லிக்கு புதினா சட்னி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி கூட நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது. சிம்பிளாகவே இருந்தாலும் சுவையும் மனமும் குறையவே கூடாது.